ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்குமே வணக்கங்க. என்னென்னா, நம்ம கோடை இப்போ ஜாஸ்தியாக இருக்க கோடை வெயில். இப்போ என்னென்னா, நல்ல சூட்டுக்கும் அதுக்கும் பாம்புலாம் குடியிருப்பு பகுதியில் இப்போ எல்லாம் வீடு கட்டி வீடாயிட்டே வருதுங்க. அந்த மாதிரி இடத்துல குடியிருக்கவங்களுக்கு பாம்புகள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அதே போல் டவுனில் கூட இப்போல்லாம் பாம்பு வருதுங்க. அந்த மாதிரி பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் சொல்கிறேங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னால் பதிவில் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த பதிவையும் பார்த்துக்கோங்க. நான் அதனுடைய இது கொடுக்குறேங்க, லிங்க் கொடுக்குறேன். பாம்புகள் உடல் வெப்பமாக இருக்க கோடை காலத்தில் உடல் வெப்பத்தை சீராக்கிறதுக்கோசரம் வெளியில் குளிர்ச்சியான இடத்த தேடுங்க. அதனால் கட்டடங்களின் இடுக்கு, நிழலான பகுதி, அப்புறம் குப்பைகள் குவிந்த இடம்லாம் போய் அன்றத்துக்கு அதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இடத்தெல்லாம் தேடி வருது. அதே போல் பாம்புகளின் முக்கிய உணவு என்னங்க, தவளைகள் தான், எலிகளும் தான். அந்த என்னென்னா, நீர்நிலைகள் வறண்டு போகுதால் என்ன பண்ணுது, அவற்றின் தேவைக்கு எலிகளை நாடி தாங்க வரும். எலிகள் பெரும்பாலும் எங்கே இருக்குங்க, உணவு கழிவுகள்லாம் நம்ம கொட்ட போகிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்னென்னா, நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி அந்த மாதிரி உணவு கழிவுகள்லாம் கொட்டுறதை தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? உணவு கழிவுகளை சாப்பிட்றதுக்கு எலி வரும்போது அதை எலிகளை ஈர்த்துட்டு பாம்பு வருதுங்க. இது அனுபவத்தில் தெரிஞ்சது தான், சரிங்களா? நான் எங்கள் வீட்டில் அனுபவிச்சிருக்கோம். அதே போல் பாம்புலாம் வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கணும்னா வெளிப்புறத்தில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கோங்க. என்னென்னா, கதவு, ஜன்னல், சுவர், இதில் எல்லாம் விரிசல்கள் ஏதாவது இருந்தாலும் சரிங்க, சிறிய தொலை வழியாக கூட அது உள்ளே நுழையனால முடிந்தவரை இந்த மாதிரி இடைவெளிகள்லாம் இல்லாமல் நீங்கள் அடைச்சி வச்சுறது தான் நல்லது, சரிங்களா? அதே போல் என்னென்னா, முக்கியமாக சமையலறை அல்லது குளியலறை கழிவு நீர் வெளியேற குழாய்கள், வலை போன்ற அமைப்புகள் மூலம் மூடி வைப்பது தான் நல்லதுங்க. அந்த வாசலில் அடுத்து ஷூவை கூட கழற்றி வைக்கக்கூடாது. அவற்றை உயரமாக தொங்க விடுங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. பாம்புலாம் ஷூக்குள்ளே சுருண்டு படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாம்பு நடமாடுற இடத்துல இருந்தீங்கன்னா அதுதான் பாதுகாப்பு உங்களுக்கு. சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானுங்க. இதை செஞ்சாலே போதுங்க. வீட்டை சுற்றி இருக்க பகுதியெல்லாம் விறகு, செங்கல்கள், அட்டைப்பெட்டி, இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதையும் தடுத்துடுங்க. அதில் பாம்புகள் பதுங்கிறதுக்கு சிறந்த இடம் அதுதான், சரிங்களா? அதே போல் வீட்டை சுற்றியும் தரையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இரவு நேரங்களில் வீட்டை சுற்றியும் வெளிச்சம் இருப்பது பாம்புகள் வராமல் தடுக்குங்க, சரிங்களா? அதே போல் சில வீட்டில் வெளிப்புறத்தில் பாத்ரூமும் டாய்லெட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தா கண்டிப்பாக சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வச்சுருங்க. அதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையெல்லாம் செஞ்சுக்கிட்டால் வீட்டுக்குள்ளே வர்றதை கண்டிப்பாக தடுத்துக்கலாங்க. முன்னெச்சரிக்கை தானே, ட்ரை பண்ணி பாருங்களேன். பாத்ரூம்லேருந்து வர கழிவு நீர், அந்த அவுட்லெட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கண்டிப்பாக வலை போட்டு வைங்க. எங்கள் வீட்டில் ஒரு தடவை அந்த வலை வழியாக வந்துடுச்சுங்க. அதை தடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வலை போட்டு வைங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த துணை தேவதைங்க அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த இதெல்லாம் இதெல்லாம் பக்கம் ஊற்றிங்க. மிச்சமான சாப்பாடெல்லாம் காம்பவுண்டுக்கு பேக் சைட் காலி நிலத்தில் ஊற்றிங்க. எதிர்பாராமல் எலி துரத்திட்டு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க, வணக்கங்க.